ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் இப்போ ரொம்பவும் தண்ணியில் மிதக்க தொடங்கிடுச்சு. இப்போ நான் காலையில் சொன்ன மாதிரி இந்த கப்பலை சுற்றி வர தடுப்பு வச்சுருந்தாங்கல்ல, கப்பல் அங்கங்கே சரியாக இருக்குது. அது ஒன்று ஒன்றா கலட்டி வச்சிட்ருக்காங்க. ஒன்று கலட்டிட்டாங்க, இது இப்போ ரெண்டாவது கலட்டுறாங்க. இன்னும் 4 இருக்குது. ஸோ 1 by 1 கலட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த பேர்த்துக்கு போய் லாங் சைட் ஆகும். அப்புறமா மிச்ச ட்ரிப்பியர் வேலை, இன்னும் பெண்டிங்கில் இருக்கிற ட்ரிப்பியர் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. செல் கார்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய வேலை போயிட்டுருக்கு. டேங்கெல்லாம் திறந்த மாதிரியே இருக்குது, பேலன்ஸ் டேங்கெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மெல்லமாக. எல்லாம் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூட்டு ஓடுறதுக்கு போவோம். அது வரைக்கும் ரிப்பேரில் போயிட்டுருக்கோம். அந்த சோப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது யாக்கி டேங்கு, அதாவது அந்த துருக்கிஸ் பாசையில் யாக்கி டேங்க் போட்டிருக்காங்க. அது எங்களோட ஹெவி ஃபியூல் ஆயில் டேங்க்கு. ஸோ அதில் வந்து ஹாட் ஒர்க் வந்து கவனமாக பார்க்கணுன்றதுக்காண்டி அவங்க அப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஹாட் ஒர்க்கு இன்றைக்கி யாருமே வரலை. இங்கே கப்பல் வந்து டொக்கில் இருந்து வெளியே போகிறதால யாருமே இன்றைக்கி ஒர்க்கு வரல. அப்புறம் நான் லாங் சைட் ஆன அப்புறம் நைட்டுக்கு வருவாங்க வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க ஸ்டேஜி.